அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்கோம்னா z ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் மைனஸ் 3ax கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கேட்டுக்கலாம். அப்போ எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸ் ஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே யூ இல்லை இசட் கொடுத்துருக்கோம். அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் பாசிபிள், டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பாசிபிள், டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய் பாசிபிள், டோ இசட் பை டோ ஒய் பாசிபிள், டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் பாசிபிள். இத்தனையும் ஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இசட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம டோ இசட் பை டோ எக்ஸை ஃபைன் பண்ணுவோம். டோ இசட் பை டோ எக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியேட் இசட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், ஒய் இசட் கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர், ஒய் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 3 கான்ஸ்டன்ட்டு, ஏ கான்ஸ்டன்ட்டு, ஒய் கான்ஸ்டன்ட்டு. ஏன்னா எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1. அப்போ என்ன சார் கிடைக்குன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 3ay கிடைக்கும். டோ இசட் பை டோ எக்ஸ். மறுபடியும் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த டேர்மை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சார் ஆகுனா 6x கிடைக்கும். கான்ஸ்டன்ட்டுக்கு 0 ஆயிரும். ஏன்னா y கான்ஸ்டன்ட். அப்போ 6x மட்டும்தான் இருக்கும். இது டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இல்லை நான் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய். அது என்ன சார்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ இசட் பை டோ ஒய்ன்னு போடலாம். இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா டோ பை டோ ஒய் ஆஃப் டோ இசட் பை டோ எக்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். ஏன் சார் அப்படின்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்னாலும் சரி, டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் டோ எக்ஸ்னாலும் சரி, ரெண்டு சேம் தான். சரிங்களா? அப்போ டோ இசட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இங்கே டோ இசட் பை டோ எக்ஸ் இங்கே வச்சிருக்கோம். இதான சார் ஆன்சர், டோ இசட் பை டோ எக்ஸ். இதை ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் எழுதிக்கங்க. டோ பை டோ ஒய் ஆஃப் 3x ஸ்கொயர் மைனஸ் 3ay. அப்போ என்ன சார் ஆகுனா ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 0 ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் 0 மைனஸ் 3a கான்ஸ்டன்ட், ஒய்க்கான வேல்யூ 1. அப்போ இதனோட ஆன்சர் என்ன சார்னா மைனஸ் 3a. அப்போ டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்யோட வேல்யூ 3a. ஸோ அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா டோ இசட் பை டோ ஒய், டோ இசட் பை டோ ஒய். அப்போ இசட்டை ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த டைமை ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் கியூப் கான்ஸ்டன்ட் 0 பிளஸ் ஒய் கியூபுக்கான வேல்யூ 3y ஸ்கொயர் மைனஸ் 3 கான்ஸ்டன்ட், ஏ கான்ஸ்டன்ட், எக்ஸ் கான்ஸ்டன்ட், ஒய்க்கான வேல்யூ 1. சரிங்களா? அப்போ இது இன்னும் சிம்பிளை பண்ணி எழுதணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா 3y ஸ்கொயர் மைனஸ் 3ax. இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6y மைனஸ் 0 இல்லைனா 6y மட்டும் எழுதிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் பாசிபிள். டோ இசட் பை டோ எக்ஸ், டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் எல்லாமே ஃபைன் பண்ணிட்டோம். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.